எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு மனுஷன் கிட்ட எல்லாமே இருக்கு. பெரிய வீட்டில் வாழ்றான். சொடக்கு போட்டா அவனுக்கு வேலை செய்யறதுக்கு வேலையாட்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. அழகான மனைவி, அன்பான குழந்தைகள், நிறைய வருமானம், பெரிய பெரிய தொழில் பண்றான். காசுக்கு அவன் கிட்ட பஞ்சமே கிடையாது. பார்க்க போனா அவன் கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, நிம்மதி இல்லை அப்படின்னு அவனுக்கு தோணுது. நிறைய இடங்கள் அதை தேடி பார்க்குறான். இதில் கிடைக்குமோ அதில் கிடைக்குமோ அப்படின்னு பார்க்குறான். அவனுக்கு கிடைக்கல. என்ன பண்ணிடுறான், வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு கிடைக்காது போல, நம்ம வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரையில் ஏறி வெளியில் அப்படியே போகிறான். பார்க்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்கள் கிட்ட தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவன் சொல்கிறான். எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி மட்டும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பெரியவர்கள் சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு அது சரியான வழிகாட்டுதல் மாதிரி அவனுக்கு தெரியல. ஞானிகளை சந்திச்சு பேசுறான், குருக்களை சந்திச்சு பேசுறான். யாருமே அவனுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கல. போய்கிட்டே இருக்கிறான், குதிரையில அப்படியே போயிட்டே இருக்கிறான். தூரத்துல ஒரு குகை ஒண்ணு தெரியுது. அதுல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, இப்படி ஒரு குகை, அதுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா எப்படியும் அவங்க ஞானம் அடைஞ்சவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு குதிரை வண்டியிலே அங்க வரைக்கும் போறான். வெளியில குதிரையை நிறுத்திட்டு குகைக்குள்ள போறான். அவன் நினைச்ச மாதிரி அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. முகத்தை பார்த்தாலே தெரியுது அவர் சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லி. அவர் கண்ணை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கேயே உட்காந்துருக்கிறான். அவர் கண்ணை திறந்து பார்க்குறார். நீ யாருன்னு கேட்குறாரு. மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறான். நான் பெரிய பணக்காரன், அழகான மனைவி, அன்பான குழந்தைகள் எல்லாமே இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை. எப்படி நிம்மதி அடையணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீ எதில் வந்த அப்படின்னு அங்கே உட்காந்துருக்கவர் கேட்குறார். குதிரை வண்டியில் அப்படின்னு சொல்கிறான். போய் குதிரையை தேடு அப்படின்னு சொல்கிறார். இல்லை, நான் குதிரை வண்டியில் தான் வந்தேன் அப்படின்னு அவன் மறுபடியும் சொல்கிறான். அதைத்தான்ப்பா சொல்கிறேன், குதிரையை தேடு அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் தான் குதிரை வண்டியில வந்தேன்னு சொல்றேன், மறுபடியும் போய் குதிரையை தேடுன்னு சொல்றீங்களே. இப்போ அதுக்கு அவர் சொல்றாரு, எப்படி குதிரை உன்கிட்டதான் இருக்கோ அதே மாதிரி நிம்மதியும் உன்கிட்டதான் இருக்கு, போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். இதை நீங்க பல இடங்கள்ல பல விதமான முறையில இந்த விஷயத்தை கேட்டிருப்பீங்க. மகிழ்ச்சி, மன நிறைவு, நிம்மதி, இது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு, அதை வெளியில போய் தேட தேவையில்லை அப்படின்னு சொல்லி. இங்க எங்க லேக் ஆகுது, எங்க பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, நம்மளை விட ஒருத்தனை நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி பார்க்கும்போது, சே அவன்லாம் சந்தோஷமா இருக்கிறான், நமக்கு அது இல்லையே அப்படின்னு நமக்கு தோணுது. நம்ம எல்லாரும் நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த முறையில் நம்ம 2 விதமான மனிதர்களை சந்திப்போம். அதில் ஒருத்தங்கிட்ட நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்குவோம். அவன் நம்மளை பார்க்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், நான் நல்லா இருக்கிறப்பா அப்படின்னு காட்டிக்குவோம். ஏன்? அவன் ஒரு காலத்தில் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு நினச்சிருப்பான். அவன் முன்னாடி இல்லை நீ சொன்ன மாதிரிலாம் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம காட்டுவோம். இன்னொரு விதமான மக்களிடத்துல இதே வாழ்க்கை முறையில் நம்ம எப்படி காட்டிக்கிறோம், நானும் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கேன்னு காட்டுறோம்.